மாலை முரசுடைய மக்கள் அரங்கத்திலே பாத்தீங்கன்னா அங்க வந்து முன் சீட்ல அதாவது ஆப்போசிட் பேசுறாங்க இல்லைங்களா, வேணும்னே இவங்களே வந்து அங்க கான்ட்ரோவர்சியை வந்து குக்கப் பண்றாங்க. பார்ப்பான்கிற அந்த ஒரு சமூகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி அந்த அம்மா பேசுறாங்க, மதிவதனிங்கிற அம்மா. நெல்சன் ஜேவியரா இருக்கலாம், செந்தில்வேலா இருக்கலாம், இவங்கெல்லாம் எந்த மாதிரி கருத்துக்களை வந்து நியூஸ் சேனல் இருந்து அப்ப இத்தனை நாளா அவங்க நெறியாளருங்கிற பேர்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த சித்தாந்தத்தை தானே அவங்க வலுப்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க எவ்வளவு ஆளுகளை வேணாலும் அடுத்த மக்கள் அரங்கத்துக்கு இறக்குறோம், காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? எல்லாம் அடிச்சு பார்த்துக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கலாம், விவாத நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம். பார்ப்பனர் அப்படின்னு தானே உங்களை கூப்பிடணும், அப்படி கூப்பிடறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பாப்பா வந்து உன்னை வந்து அடக்குனா, பாப்பா வந்து உன்னை உடக்குனா, நீங்க சொல்ற அந்த 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 குற்றம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படி கிடையாது சார். பார்ப்பான்ங்கிற வார்த்தையை அந்த அம்மா எதுக்கு பயன்படுத்துது? மற்ற ஜாதி இந்த மாதிரி பேசிட முடியுமா? ஏன்னா சார், பார்ப்பான் என்ன வந்து ஊருக்கு இழைச்சு விட்டவனா? மூட்டையா பூணூலை வந்து எடுத்துட்டு போனோம்னு ஒருத்தர் பகிரங்கமா இன்னைக்கு யூடியூப் சேனல்ல சொல்றாரு. இது அநியாயம் கிடையாதா? இது வந்து ஒரு இனத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு தீவிரவாதம் கிடையாதா? தூக்கி உள்ள போடணும் சார் மதிவதனிங்க. வேற ஜாதி நீ சொல்லிடுவியா? கர்ம நல்ல கர்மா இருந்தா நல்ல குழந்தை பிறந்திருப்பான்ல. ஒரு பையன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறானா நம்ம கர்மா சரியில்லை, அந்த பையன் யாரு? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் ஓம்கர் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு டிவி விவாதம் இடையில உங்களுடைய தந்தையார் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மதிவதனி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து திராவிடர் கழகத்தில் இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து ஒருமையில பேசிட்டாரு, அவங்கள மரியாதை குறைவாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன சார் நடந்துச்சு? இப்போ இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம நடந்துட்டு வந்ததை பார்க்க முடியும். முதல்ல இதை வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து தந்தி டிவியில் பணியாற்றினப்போ அந்த 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 நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த க்ஷணங்களில் பார்த்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சி வந்து விவாத நிகழ்ச்சியாக நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் பிற சேனல்கள் இதை பார்த்து காப்பி கேட் பண்ணும்பொழுது இது விவாத நிகழ்ச்சிகள் வந்து வெறும் விவாதமாக இது முடியறது கிடையாது. இதே வந்து எங்கள் தலைவர் வந்து கோயம்புத்தூரில் பேசும்போது, ராமகிருஷ்ணா காலேஜில் பேசும்போது, இது வந்து அவையினர் பேசுறது வேற. ஆனால் அங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் இருக்கு இல்லைங்களா, வந்து மக்கள் அரங்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எப்படியோ அங்கே அழைக்கப்படுறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த கட்சிகளில் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது பிஜேபியா இருக்கலாம், இல்லை திராவிடர் கழகமாக இருக்கலாம், இல்லை திமுகவாக இருக்கலாம். எல்லாருமே வந்து அவங்களுடைய சுப்ரீமசியை காமிக்கணுங்கிறதுக்காக அங்கே அரங்கத்தில் வந்து அவங்களுடைய ஆட்களை வந்து நிரப்புறதை வந்து நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. இதில் நிறைய மோதல்கள் நடந்திருக்கு. மதுரையில் திரு அமர் பிரசாத் ரெட்டி அங்கே இந்த மாதிரி நிறையா வந்து நடந்துட்டு இருந்திருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் இதை வந்து ஒரு மக்கள் அரங்கமாக பண்ணுறது வந்து இது எப்படி ஒரு சர்ச்சையில் தான் போய் முடியுது. ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா, மாலை முரசுடைய மக்கள் அரங்கத்திலே பார்த்தீங்கன்னா அங்க வந்து முன் சீட்ல அதாவது ஆப்போசிட் பேசுறாங்க இல்லைங்களா, வேணும்னே இவங்களே வந்து அங்க கான்ட்ரோவர்சியை வந்து குக்கப் பண்றாங்க. எப்படின்னா, இந்த சைடு ஐடியாலஜி இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க பேசினாங்கன்னா முன்வரிசையில எல்லாத்தையுமே வந்து அதுக்குண்டான ஆப்போசிட் ஐடியாலஜியில இருக்கிறவங்கள உட்கார வைக்கிறது. அவங்க யாராச்சும் பேசினாங்கன்னா உடனே இவங்களை வச்சு சத்தம் போட வைக்கிறது, ஒரு ஒரு நாகரிகம் இல்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறது, செருப்பை தூக்கி காமிக்கிறது, இல்ல வந்து கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறது, இந்த மாதிரி பேசுபவர்களை திசை திருப்புவதற்காக என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாமே செய்யறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கேட்கறது தானே. இப்ப நான் நிறைய இந்த ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா, உங்களை கூப்பிட்டது நாங்க விவாதத்துக்கு தானே, நீங்க எதுக்கு வந்து இடைமறிக்க வரீங்க, நீங்க எதுக்கு வந்து தாக்க வரீங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம அவர் நேரடியா போய் அடிக்க போனாரு அப்படின்னு இல்ல, அடிக்க போறது கிடையாது. இது வரைக்கும் எங்களையவே வந்து எங்க வீட்டுல வந்து யாரையுமே எங்க அப்பா வந்து தாக்குனதா எந்த வரலாறும் இல்லை. நீங்க வந்து அவர் வந்து இடைமறிக்க போறாரு. ஏன்னா பார்ப்பான்கிற அந்த ஒரு சமூகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி அந்த அம்மா பேசுறாங்க, மதிவதனிங்கிற அம்மா. அப்போ இது வந்து ரொம்ப நாளா நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஏன்னா இந்த பார்ப்பான்னு பேசுற மாதிரி வேற எந்த சமூகத்து மக்களையும் நீங்க வந்து ஈஸியா அப்படி பேசிட முடியாது. நீங்க வந்து பிசிஆர் வந்து இதே தாழ்த்தப்பட்டவங்களுடைய ஜாதி பெயரை பயன்படுத்தி எதை யாராச்சும் ஒருத்தவங்களை குறிப்பிட்டு பேசினாலே நீங்க வந்து பிசிஆர் போட்டுறீங்க. இந்த நவீன தீண்டாமைக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பிராமண ஜாதியை நீங்க எப்ப வெளியில் எடுத்துட்டு வர போறீங்க? இப்ப நீங்க பிராமணன்னு சொன்னாலே அவனுடைய அடையாளங்கள் எல்லாமே வந்து ஒரு கேலியும் கிண்டலுமும் கூத்துமா மாத்தப்படுது. உன்னி ஒரு படி எச்சா போய்
அடல்ட் ஜோக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி செக்ஷுவல் செக்ஷுவல் மேனரிசம்ஸாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு சினிமாலேயோ இல்லை தமிழ்நாட்டு மீடியாக்கள்லையோ 2 பெண் இனம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு செக்ஷுவல் மெட்டீரியலாக எடுக்கப்படுறாங்க. ஒன்று வந்து கேரளா பெண்களை வந்து சேச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருக்க முடியும். பாண்டியராஜ் படங்கள்ல, பாக்கியராஜ் படங்கள்ல, இல்லை மற்ற படங்கள்ல கேரளா பெண்கள்னாலே வந்து ஒரு 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 மேலாடை மட்டும் அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செக்ஷுவல் மெட்டீரியலா மட்டும் காமிப்பாங்க. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க இப்ப இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் சும்மா மாமின்னு அடிங்களேன். மாமின்னு அடிச்சீங்கன்னா எந்த மாதிரி வந்து ஒரு இது வீடியோஸ் வருதுங்கிறத பாருங்க, சட்டையர் வீடியோஸ் வருதுங்கிறத பாருங்க. அப்போ அந்த இனத்தினுடைய பூணூல்ல இருந்து, சட்டை போடாத விஷயங்கள்ல இருந்து, அவங்க சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாமே வந்து கேலி கிண்டலுக்கும் ஆக்கப்படுது. நான் இந்த மாதிரி அடுக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்கள்ல. அப்போ இது எல்லாமே வந்து துவக்க புள்ளியை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த அரசியலை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஜாதி பத்தி என்ன வேணாலும் பேசிக்கலாம், இந்த ஜாதியில் இருக்கிற பெண்களை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கலாம், சினிமால இவங்களை பத்தி என்ன வேணாலும் கிண்டல் அடிச்சுக்கலாம், என்ன நகைச்சுவை வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த ஆழத்துக்கு போய் இவங்களை வந்து ஒரு கேலி பொருளா மாத்திக்கலாங்கிற ஒரு போக்கு வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விவாதங்கள்ல நீங்க வந்து யூடியூப் சேனல்ஸை விடுங்க, அதெல்லாம் வந்து சுத்தமாவே தரங்கெட்டு கிடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதோட இது வந்து பல 100 தடவை நடந்துருச்சு. உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, நம்ம ராமரவிக்குமார் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. எங்க சிந்தனை இருக்கிறவர். அவர் பங்கேற்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பார்ப்பான்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. நீ ஏன் வந்து பார்ப்பான்கிற வார்த்தையை பயன்படுத்துறன்னு கேட்க முடிய மாட்டேங்குது அந்த பேனல்ல. ஏன்னா நெறியாளர்களே வந்து எப்படி செட் பண்றாங்கன்னா, நீங்க விவாத நிகழ்ச்சி எது எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்றது நியூஸ் சேனல்ஸ் மட்டும் இல்லை, நீயா நானா மாதிரி நிகழ்ச்சிகளா இருக்கலாம், இல்ல வந்து ஜி டிவில ஏதோ இப்போ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சிகளா இருக்கலாம், கலைஞர் டிவி நிகழ்ச்சிகளா இருக்கலாம், இதுல எல்லாம் பேனல் அவங்களே செட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீ டாக்டர்டா வருது. முன்னாடியே அதை வந்து இன்ஜினியர் பண்ணிடுறாங்க. எதை நோக்கி இந்த விவாதம் போகணுங்கிறத வந்து நெறியாளர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. நீங்க இந்த உலகத்துல நெறியாளர்கள் மாதிரி நல்லவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்கிற மாதிரி பின்பம் ஏற்படுது. இப்போ வந்து தமிழ்நாட்டுல நல்லவர் யாரு? கோபிநாத் நல்லவர். அவர் சொல்றதுதான் உண்மை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விடுங்க, இவங்க எல்லாரும் சொல்றதுதான் வந்து இறுதி தீர்ப்பு. இவங்க சொல்ற வழியில தான் மனித இனம் போகணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சார், கோட்டு போடுறதுனால ஒருத்தவங்க நெறியாளர் ஆயிட முடியுமா? அப்படின்னா கிடையாது. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுடைய வேலை வந்து ரிப்போர்ட்டிங் மட்டும்தான். நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க, செய்திகளை ரிப்போர்ட் பண்ணுங்க, ஃபேக்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணுங்க, நிகழ்வுகளை ரிப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றது வந்து மக்கள் அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். எது போய், எது கெட்டது, எது நல்லது, எது உண்மைங்கிறது மக்கள் எடுத்துக்கிட்டோம். நீங்களா வந்து ஒரு ஷோவை வந்து என்ஜினியர் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப தன்னுடைய வாதிடும் திறமை வந்து வலுவிழந்து இருக்கிறார்களோ, யாருன்னு நான் குறிப்பிட விரும்பல, அந்த மாதிரி ஆட்களே வந்து பாஜகவின் சார்பாக பேசுவதற்கு அழைக்கப்படுகிறார்கள். நீங்க அஸ்வத்தாமன் வந்து ரொம்ப அழகா பேசி அழகா தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த டிவி நிகழ்ச்சிகள்லயும் அஸ்வத்தாமனை பார்க்க முடியும். நீங்க வந்து இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்த சொல்லலாம். யாரெல்லாம் கொஞ்சம் திறமகரமா அவங்கள வந்து பின் டவுன் பண்ணிடுறாங்களோ பேனல்ல, அவங்க வந்து திருப்பி அழைக்கப்படுறது கிடையாது. இது வந்து தொடர்ந்து ஒரு வாடிக்கையாவே, யாரு வந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்கள வந்து பாஜகவை சார்ந்தவங்க இல்லாமல இருந்தாலும் சரி, ஒரு வலதுசாரிங்கிற பேரை போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவங்கள எல்லாருமே சேர்த்து இவங்க சூழ்ந்துக்கிறாங்க. சிந்தனையாளர், எழுத்தாளர், ஆக்டிவிஸ்ட்ங்கிற பேர்ல யாரையோ உட்கார வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இடதுசாரியத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சூழ்ந்து இவங்க கருத்து கூட என்னன்னு கேட்க முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு டிவி பேனல்லையோ இல்ல ஒரு விவாத நிகழ்ச்சிகள்லையோ நீங்க ஒரு வலதுசாரியா இருந்தாலோ இல்ல ஒரு பாஜகவினரா இருந்தாலோ இல்ல இந்து இயக்கத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலோ உங்களுக்கு பேச தெரியாம இருந்தாதான் நீங்க அழைக்கப்படுறீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமா இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்ப்பான்கிற வார்த்தையை பயன்படுத்திருச்சு. பயன்படுத்தினோன்னா அந்த நெறியாளர் அதை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல. ஒருவேளை இப்போ வந்து இவ்வளவு பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு, நிறைய யூடியூப் சேனல்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் மேலதான் குற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான யூடியூப் சேனல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவாது அந்த நெறியாளர் வந்து சொல்லலாம்ல, இங்க இதுதான் நடந்தது அப்படிங்கறது வெளிப்படையா சொல்லி. நெறியாளர் தானே எல்லாமே பண்றாங்க சார். நெறிக்கும் இவங்களுக்கும் என்னங்க சார் சம்பந்தம்?
நெறினா அர்த்தம் என்னங்க சார்? நேர்மை அப்படின்னு சொல்லலாம். என்னங்க சார் நெறிக்கும் இவங்களுக்கும் என்ன வந்து, இப்போ ஒருத்தவங்களை நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம், அவங்க வந்து ஒரு 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 தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்காங்க, அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டலில் எந்த மாதிரி போஸ்ட் வருது, இல்லை அவங்க வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில போறாங்க, வெளியில போன உடனே அவங்க எந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை எந்த மாதிரி ஒரு ட்விட்டர் ஹேண்டல்ல அவங்க எந்த மாதிரி ஒரு ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அந்த செய்தி நிறுவனத்தை விட்டு வெளியேறின உடனே அவங்களுடைய உண்மையான முகம் வெளியில வருது இல்ல. நெல்சன் சேவியரா இருக்கலாம், செந்தில்வேலா இருக்கலாம், இவங்கெல்லாம் எந்த மாதிரி கருத்துக்களை வந்து நியூஸ் சேனல் இருந்து அப்ப இத்தனை நாளா அவங்க நெறியாளருங்கிற பேர்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த சித்தாந்தத்தை தானே அவங்க வலுப்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. சார் எந்த தலைப்பை பத்தி நம்ம பேசணும் பேசக்கூடாதுங்கிறது நெறியாளர்கள் தான் சார் முடிவெடுக்கிறாங்க. பிரைம் டைம் டிபேட்ல ஏன் வந்து தஞ்சாவூர் கற்பழிப்புகளும் திருச்சியினுடைய கற்பழிப்புகளும் வரல? முக்கியமான செய்திகள் எதுவுமே வரமாட்டேங்குதுங்க சார். நீங்க வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து காஷ்மீரத்துல நடந்திருக்குது, பங்களாதேஷ்ல நடந்திருக்குது, ஒரு நியூஸ் சேனல்ல எதுவுமே வரதில்லை. நீங்க எப்போ போல பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவுடைய வலு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஹிந்து வாங்கும்போது ரொம்ப தடிமனான பேப்பரா இருக்கும், ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கும், நீங்க படிக்கணும்னாலே 2 நாள் தேவைப்படும். இப்போ அவங்களுக்கு அது மூவ் ஆகிறது இல்லை, எதுவும் ஆகிறது இல்லை. அதனால அவங்க வந்து ஆடும் பெருசா வரதில்லைங்கிறதுனால அவங்க கவர்மெண்ட் ஆட்ஸை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆட்ஸை நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க அதுக்கேற்ற செய்திகள் தான் அவங்க போட்டாகணும். அதனால பிரிண்ட் மீடியா விட்டுருங்க. என்ன சார் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமான்னு நான் கேட்கிறேன். நான் ரிப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. வேற ஏதோ நடந்த நிகழ்விற்கும் அவர்கள் விவாதிக்கப்படுகின்ற அந்த தலைப்பிற்கும் எவ்வளவு தூரங்கிறத பார்த்துக்கோங்க. எது விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு, அதை விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் அவங்க வந்து ஏதோ ஒரு விவாத பொருளா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க முன்னாடியே செய்தி சொல்லிடுறாங்க, யார் யாரெல்லாம் மக்கள் அரங்கத்துக்கு வராங்களோ உங்க ஆளுகளை கூப்பிட்டுவாங்க, உங்க ஆளு அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க எவ்வளவு ஆளுகளை வேணாலும் அடுத்த மக்கள் அரங்கத்துக்கு இறக்குறோம், காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? எல்லாம் அடிச்சு பார்த்துக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கலாம், விவாத நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம், பார்த்துக்கலாம், அவங்க எவ்வளவு ஆள் இறக்குறாங்கன்னு பார்க்கலாம், நாங்களும் இறக்கிக்கிறோம், அடிச்சுக்கிட்டு எல்லாரும் சாக வேண்டியதுதான். எவனும் விவாதம் பண்றதுக்கு வரலாங்க. செருப்பை தூக்கி காமிக்கிறதுக்கும் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் பேசக்கூடிய அந்த விவாத பேச்சாளரை வந்து என்ன வேணா சொல்றதுக்கும் தான் உள்ள வரும். மதிவதனி அவர்கள் வந்து பார்ப்பனர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை உருவாச்சுன்னு சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்ப்பனர் அப்படின்னு தானே அவங்களை கூப்பிடணும், அப்படி கூப்பிடறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்குது, ஒரு 500 வருஷமாவோ 1000 வருஷமாவோ சொல்றீங்க, அதை அந்த மொத்த குற்றத்தையும் வந்து ஒரே இனத்துக்குள்ளார நீங்க அடைக்கணும்னு பாக்குறீங்க. இப்போ இவங்களுடைய தர்க்கம்லாம் என்னன்னா, பார்ப்பனர் தான் வந்து எங்களை வந்து மனமல்ல வச்சாங்க, பார்ப்பனர் தான் எங்களை படிக்க விடாம வச்சாங்க, பார்ப்பனர் தான் வந்து எங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, பார்ப்பனர் தான் எங்களை வர்ணங்களா பிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த காரணங்கள் தான் சொல்றாங்க. அதனால தான் நான் பார்ப்பனர்னு சொல்றேன் அப்படின்னு. சார், பார்ப்பனர்னு சொல்றது தப்பில்லை, பார்ப்பனர்னு சொல்லணும். பாப்பானை பத்தி சொன்னா இவனுக்கு என்ன கோவம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? நீ பாப்பானை பத்தி நீ பேசக்கூடாது. பாப்பா வந்து உன்னை வந்து அடக்குனா, பாப்பா வந்து உன்னை உடக்குனா நீங்க சொல்ற அந்த குற்றம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படி கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, வர்ணங்களா பிரிச்சது வந்து பார்ப்பான் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க யாரையெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்கள்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவங்கள்னு சொல்றீங்களோ, இவங்க வந்து பழங்குடியினரை அவங்களுக்குள்ளார சேர்த்திக்கிறாங்க, தலித்துகளை சேர்த்திக்கிறாங்க, இவங்க எல்லாருமே இந்த வர்ணங்களுக்குள்ளாரையே வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் அவர்ணங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சமூக அமைப்பை சாராத ஒருத்தவங்க. நீங்க வந்து ஒரு ஊரை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த 4 வர்ணங்களை வந்து அவங்க சொல்றாங்க. அந்த ஊரை சார்ந்து இருக்க வேண்டிய, அந்த தேசத்தை சார்ந்து இருக்க வேண்டிய, கோட்டை மதில் சுவருக்கு வெளியில இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுல குடியிருக்கிறவங்க, ஆதிவாசிக, பிணத்தை எரிப்பவர்கள். ஒரு பிணத்தை எரிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு தேசத்தோட பிணத்தை மட்டும் எரிக்கணும்னு தேவையில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா கோட்டை மதில் சுவருக்கு வெளியில இருக்கிறவங்க, அவங்க எல்லா தேசத்தினுடைய பிணங்களை எரிச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து தேசம் கிடையாது. இதுல வந்து பரதேசி கூட்டங்களும் வராங்க. யாரெல்லாம் வந்து நொமேடிக்கா ஒவ்வொரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்களோ அவங்களும் வராங்க. இவங்க வந்து வர்ணா சிஸ்டம் கீழே வரது கிடையாது.
அப்புறம் எப்படி வந்து பார்ப்பான் வந்து 4 வர்ணங்களா இவங்களை பிரிச்சாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. மலமல்ல வச்சது வந்து பார்ப்பான்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தம். ஏன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த மண்ணினுடைய மக்கள் எப்படி மலம் கழிச்சாங்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு செட்டப்பான டாய்லெட் சிஸ்டம் கிடையாது. எப்ப வந்து வெளியிலிருந்து வந்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மலம் அள்ள வேண்டிய தேவை வருது. புரியுதுங்களா? ஸோ மலம் அள்ளும் தொழில் வந்து 16ஆம் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மலம் அள்ள வச்சது யாரு? அதுல எங்க பார்ப்பான் வரான்? பிரிட்டிஷ்காரனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்ப்பான் வந்து இவங்களை எல்லாத்தையுமே வேலையெல்லாம் கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க, ஒடுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு கிளெரிக்கல் வேலையாதான் பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறாங்க. எங்கேயுமே அட்வைசரி கமிட்டியில எந்த ஒரு பிராமணர்களும் இருந்ததா சரித்திரம் இல்லை. நீங்க ரெவன்யூலயே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்துல இந்த சோகால்டு இந்த திராவிடர் கழகத்தை உருவாக்குன ஜாதிகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் வந்து ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஜமீன்தார் ஜாதிகள் தான் அதிகமா தன்னுடைய சொத்துக்களையும் நிலங்களையும் வச்சிருந்திருக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தது அவங்க தான். பார்ப்பனர்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல எல்லாம் இருந்தது கிடையாது. அப்போ அவங்க எப்படி வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய வேலையை அவங்க கெடுத்திருக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய வாதங்கள் இருக்குது. இதை எதையுமே நீங்க கணக்கெடுத்துக்காம நீங்க நடத்தக்கூடிய சார், அதாவது டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு கிரைம். எப்படி திருட்டுங்கிறது ஒரு கிரைமோ, எப்படி கற்பழிப்புங்கிறது ஒரு கிரைமோ, டிஸ்கிரிமினேஷன் இஸ் அ கிரைம். அது வந்து எல்லா இனங்களுக்குள்ளாரையும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. எப்படி தீவிரவாதத்திற்கு மதம் இல்லையோ அதே மாதிரி தீண்டாமைக்கும் மதம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில எல்லா மதங்கள்லையும் எல்லா இனங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அது நீங்க என்ன பண்றீங்க, முழுசா தூக்கி பார்ப்பனர் மேல போடுறீங்க. இன்னொரு வாதம் என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்ன எங்க கூட வந்து வயல்ல உட்கார்ந்தானா, அவன் என்ன எங்க கூட வந்து போர்ல வந்து கத்தி தூக்குனானா. நீங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும், இப்போ நடப்பு ஆண்டுல பாரதத்தினுடைய 4.5% பாப்புலேஷன்ல வந்து பிராமணர்கள் இருக்காங்க. இந்த 4.5% பிராமணர்கள் இந்த மிலிட்டரியினுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல 21% பார்ப்பனர்கள் இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலானவர் வந்து எங்க இருக்கிறாங்கன்னா மிலிட்டரியில இருக்கிறாங்க. நீங்க அந்த அசோக் பரம்வீர் சக்ரா அது இது எல்லாமே பாருங்களேன், எல்லாமே பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. எல்லாருமே சொல்ல வரல, அதுல இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்டோர் யாருன்னா பெரும்பாலோர் வந்து பார்ப்பனர்கள் இருக்காங்க. நீங்க சுதந்திரத்துக்காக போராடின, சுதந்திரத்துக்காக தூக்கு மேடை ஏறின எல்லா பலிதானிகளையும் பாருங்களேன், அதுல மோஸ்ட் ஆஃப் தி மெஜாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் இருக்காங்க. எந்த வகையில இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க ஏகாதிபத்தியத்துக்கு வந்து இவங்க வந்து உதவியா இருந்தாங்கிறது வந்து எந்த வகையில இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, சமூகத்தில் நடந்த அத்தனை அவலங்களுக்கும் பார்ப்பான் காரணம் சொல்லி அவங்களுடைய தலையில போய் இந்த 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 விஷயத்த வந்து வைக்கிறாங்க. இந்த பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, மேடையில வந்து முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்கல்ல பார்வையாளர்கள், அவங்கள நோக்கி அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அவங்களுக்கு கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு, அவங்கள திட்டினாரு அப்படின்னே சொல்றாங்க. ஆமா சார், நீங்க விவாதம்ங்கிறது அந்த ஸ்டேஜ் மேல இருக்கிறவங்க இடையில நடக்கிறதா விவாதம். கீழே இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், சரிங்களா? ஆனா கீழே இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நெறியாளர் இதை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல, எதுக்காக வேடிக்கை பார்த்தாரு? அப்ப நடக்கட்டும், அதுல ஒரு டிஆர்பி ஏறட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. சார் இதுதான் சொல்றேன், மக்கள் அரங்கம்னா இதுதானா? நாங்க ஈஸியா பண்றோம் மக்கள் அரங்கம். நாங்க வந்து அடுத்த மக்கள் அரங்கம் யார் எங்களை கூப்பிட்டாலும் நாங்க ஒரு 3000 பேர் 4000 பேர்த்த கூப்பிட்டு வரோம். பாத்துக்கலாம் எந்த சேனல் மக்கள் அரங்கம் நடத்துதுன்னு. நாங்க கண்டிப்பா இது கோர்ட்டுக்கு போவோம். எதுக்காக சார் கோர்ட்டுக்கு போறீங்க? சார் என்னங்க சார் பார்ப்பான்ங்கிற வார்த்தையை அந்த அம்மா எதுக்கு பயன்படுத்துது? மத்த ஜாதி இந்த மாதிரி பேசிட முடியுமா? ஏன்னா சார் பார்ப்பான் என்ன வந்து ஊருக்கு இழைச்சு விட்டவனா? மத்த ஜாதிகள் சார் பிசிஆர்ல அந்த அம்மாவை கைது பண்ணுவோம் சார். பிசிஆர் அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுற பார்ப்பனர்களையும் அதுல சேர்த்தணும்னு சொல்றேன் நான். ஏன் சார் அதுக்கு? சார் ஏன்னா இப்போ நான் இத்தனை நேரமா சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிள் சார். அதாவது மாமிங்கிற வார்த்தையை விடுங்க, இந்த லட்டு விஷயத்துல நடந்த விஷயம் இதுல வந்து எங்க பார்ப்பனர்கள் வராங்க? இல்ல அவங்க தான் அந்த லட்டு எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். நீங்க இது வந்து ஒரு முறை, நான் வந்து என்ன சாப்பாடு சாப்பிடணுங்கிறது அது நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு சமைக்கிறவன் யாருன்னு நீ வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ அந்த அம்மா இப்போ சொன்ன வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து உலாவிட்டு இருக்குது. அதுல என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா நாங்களே இப்போ லட்டே சாப்பிட்றது இல்லை, நாங்கள் வந்து முன்னாடி எல்லாம் வந்து எங்க வாதா செஞ்சுட்டு இருந்தாங்க.
சார் அந்த அம்மா சாப்பிடக்கூடிய லட்டை யாரு தயாரிக்கணுங்கிறது அது அந்த அம்மா தீர்மானிக்க வேண்டிய விஷயம். சிவில் ரைட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? பார்ப்பான் வந்து உங்களை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு எங்காச்சும் சொன்னாரா? கிடையாது. பார்ப்பான் வந்து பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு எங்காச்சும் சொன்னாங்களா? கிடையாது. சரி, ஒருத்தவங்க அவங்க யாரோட கையில உணவு வாங்கணும், என்ன உணவு வந்து அவங்க தட்டில் இருக்கணுங்கிறது வந்து அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அவங்க வீட்டில் யாரை குடி வைக்கணும், வெஜிடேரியனை குடி வைக்கணுமா, நான் வெஜிடேரியன், அது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது வந்து அவங்க சார்ந்த விஷயம். அவங்க வெளியில வந்து உன்னை ஏதாவது நீ அனுபவிக்க வேண்டிய உரிமைகள் ஏதாவது தடுத்தா அங்க கிரைம் வருது. அவங்க என்ன சாப்பிடணும், அவங்க யாரை குடி வைக்கணும், அவங்க என்ன உடை உடுத்தணும், அவங்க சட்டை போடணுமா வேண்டாமா, அவங்க பூணூல் அணியணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? அவங்களுடைய தனி உரிமை. நீ வந்து சும்மா இந்த 50 வருஷமா இதை கையில வச்சுக்கிட்டு போய் அவனுடைய பூணூல் அறுக்கவும், ஏதோ ஒரு ஊர்ல வந்து தொப்பியை திறந்து தாடியை பிடிச்சி இழுத்து ஒரு இஸ்லாமியர் அடிச்சாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமாச்சு. மூட்டை மூட்டையா பூணூலை வந்து எடுத்துட்டு போனோம்னு ஒருத்தர் பகிரங்கமா இன்னைக்கு யூடியூப் சேனல்ல சொல்றாரு. இது அநியாயம் கிடையாதா? இது வந்து ஒரு இனத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு தீவிரவாதம் கிடையாதா? தூக்கி உள்ள போடணும் சார் மதிவதனிய. வேற ஜாதி நீ சொல்லிடுவியா? அதனாலதான் நாங்க போய் இடைமறிச்சோம். இடைமறிச்சதுல நாங்க பெருமை கொள்றோம். நாளைக்கு எந்த சேனல் இதை பேசினாலும் நாங்க போய் இடைமறிக்க தான் செய்வோம். இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மதிவதனி அவர்கள் வந்து ஒரு தலைவர் மாதிரி இது பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஒரு குளோரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. ஸோ மதிவதனி அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னை விட மூத்தவங்களா என்னை விட இளையவங்களான்னு தெரியல. எல்லாமே நேரில் பார்த்த மாதிரி பேசக்கூடாது. புத்தகத்தை படிச்சிருந்துருப்பாங்க, சரிங்களா? இது வந்து ஏதோ இவங்களே போய் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எட்டி பார்த்த மாதிரியும், இவங்களே வந்து 1947க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்த மாதிரியும், புரியுதுங்களா? பாரஞ்சித்து கிட்ட வந்து கோர்ட்ல ஒரு அழகா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எங்களுடைய நிலங்களை புடுங்கினது வந்து ராஜராஜ சோழன் உடனே எந்த புத்தகத்திலிருந்து இதை படிச்சேன்னு கேட்குறாங்க. அப்பா அவர் போய் ஒரு புத்தகத்தை காமிக்கிறார். காண்பிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்சஸ் போட்டிருக்கா? இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேக்டா ஒன்று சொல்றீங்க, கீழே வந்து விக்கிபீடியாவே நீங்க போனீங்கன்னா 1, 2, 3ன்னு போட்டு கீழே வந்து ரெஃபரன்சஸ் எதுலேருந்து எடுத்திருப்பாங்க, எதுலேருந்து. ரெஃபரன்சஸே இல்லாத புக்கை நீங்க எப்படிங்க சார் வந்து ஒரு ஆதாரமா எடுத்துக்குவீங்க? நீங்க தீகா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புத்தகங்கள் வெளியிடுறாங்க, சரிங்களா? நான் நேற்றுக்கு ஒரு புத்தகம் பார்த்தேன். அதாவது பழனி கோயிலே வந்து ஒரு புத்த விகாரமா இருந்துச்சுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. நீங்க வந்து இப்போ புத்தக கண்காட்சினா என்ன? எல்லாமே வந்து அவங்களுடைய ஐடியாலஜி இருக்கக்கூடிய புத்தகங்களை விற்கிறதா புத்தக கண்காட்சி. நீங்க இந்த மாதிரி நிறைய புக்கு, நீங்க வந்து கான்ஸ்பிரசி தியரிகளுடைய ஒரு மிகப்பெரிய கூடாரம் தான் வந்து திராவிடர் கழகம். சரி, என் மதத்துல என்ன இருக்கு, என்னுடைய மதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய மத குருமார் சொல்லணும். நீ போய் ஒரு PhD பண்ணிட்ட, நீ வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டேங்கிறதுனால என் மதத்தை பத்தி நீ என்ன உட்புகுத்துறையோ அது வந்து என்னுடைய தர்மம் ஆகாது. முதல்ல விவாதம்னா அந்த அந்த பொண்ணு உடனே வந்து ஒரு தப்பான குற்றச்சாட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்ன வந்து நீ வா போன்னு பேசினாரு, அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து ஆராயப்பட வேண்டியது. எப்படி சார் தாக்கறக்கு போவார் அவரு? இத்தனை பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில தாக்கறக்கு போயிடுவாரா? அவர் அந்த மாதிரி தாக்கணும்னா பல பேர்த்த தாக்கணும். மதிவதனை எதுக்கு தாக்கணும்? அப்படி கிடையாது. விவாதம் வந்து விவாதமா இருக்கணும். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, உடனே வந்து மற்றவங்களை வந்து முட்டாள்தனமா பார்க்கறதும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் ஆராயாமையோ. நான் இப்ப கூப்பிடுறேன் சார், எங்ககிட்ட விவாதத்துக்கு வரட்டும். அது என்ன வந்து அவ்வளவு பெரிய அறிவாளியா நான் கேட்கிறேன்? நீ போய் புதிய தலைமுறையில உட்கார்ந்துட்டு கோபாலபுரத்துல ஒருத்தவங்களை சோத்தை போட்டு நெறியாளர்னு கோட்டை போட்டு உட்கார வச்சிருக்காங்களா, அவங்க முன்னாடி பேசாத. பேச தமிழா பேசுக்குவா, இளைய பாரதமுக்கு வா, எங்க கூடாரத்துக்கு நீ வா. நீ சும்மா போய் உட்கார்ந்துட்டு வேற எங்கேயோ உட்கார்ந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான் தான் பேரு. இந்த பொண்ணு உட்கார்ந்து பேசுற எல்லா இடமும் எல்லா பேனலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா அவங்க ஆளுகளை உட்கார வச்சு, எங்கால டம்மியா ஒருத்தவங்களை பேசுறவங்களை உட்கார வச்சு புள்ள பூச்சிகள் அடிச்சு நீ என்ன பண்ண போற? எங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்தது ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.